இப்ப நெறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தென்கிழக்கு பகுதின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப நெறைய ஊர்கள்ல வந்து தென்கிழக்கு பகுதியில தான் செப்பிட்டாங்க அப்படின்னு இருக்கிறது. அவங்கலாம் நல்லா தான் இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, பணத்துக்கு வசதி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த தென்கிழக்கு பகுதி உண்மையிலேயே ஒரு வீட்ல பாதித்திருந்து, அந்த வீட்டு பெண்மணி நான் நிம்மதியா இருக்கேன்னு சொன்னா, அவங்க எந்த வழியில நிம்மதியா இருக்கேன்றத அவங்க எடுத்துக்கிட்டு சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க முழுமையான ஆன்மீகவாதியா இருந்தா மட்டுமே அவங்க ம். நிம்மதியா இருக்க முடியும் குருஜி. ஓகே. இதனுடைய உட்பொருள்? கேது, ம். சுக்கிரன், கேது இணைவு ஏற்படுறதுனால, அவங்க ம். முழுமையான ஆன்மீகவாதியா இருப்பாங்க. ம். இதுக்கு உதாரணம் என்னையவே எடுத்துக்கலாம் உங்களே குருஜி. எடுத்துக்கலாமா? ஓகே. நான் வந்து ஆ. அதேபோல சுக்கிரன், கேது தன்மையில தான் உங்கள மொத சந்திக்க வரும்போது ஓகே. இருந்தேன். ஆ. உங்கள சந்திச்சதுக்கு பின்னாடி தான் முழுமையான சுக்கிரனா நான் மாறுனேன் குருஜி. ஓகே. அதாவது சுக்கிரன், கேது அப்படின்ற சேர்க்கை இருக்கும் பொழுது, கேது அப்படின்னா என்னன்னா, உணர்வுகளையும், உணர்ச்சிகளையும், உறவினர்களையும், ஆசைகளையும் அழிக்கும் கிரகம் யாரு? கேது. கேது பகவான். அப்போ அதற்கு விருப்பமில்லாத பெண்கள் யாரோ, அந்த குணத்த மனதார அக்செப்ட் பண்ணிக்கிற பெண்கள் யாரோ, அவருக்கு என்ன பண்ண மாட்டாது அப்படின்னா, தென்கிழக்கு பாதிப்ப கொடுக்காது. ஒருவேளை இந்த தென்கிழக்கு பகுதி சிறியதாக இருந்து, கழிவறை இருந்து, கழிவுநீர் தொட்டி இருந்து, அவள் வந்து பொருளாசை, கணவன் ஆசை, அதேபோல வந்து வாழ்க்கையில சிரிக்கணும், உறவினர்கள சேர்க்கணும்னு நெனைக்கும் பொழுது, அதே பகுதியே அவளுக்கு என்ன பண்ணுதுன்னா, உளைச்சல குடுத்து என்ன பண்ணுது? பெரிய நோயாளியாக்கி என்ன பண்ணிடும் அப்டின்னா, முகநோய் தந்துவிடும். என்ன நோய் தரும்? முகநூல், முகநோய். அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து முகத்துல நோய் இருக்கு. முகநோய் அப்டின்னா என்னன்னு எடுத்துக்கலாம்? கரும்புள்ளிகள், ஆ. தேமல். ம். இது மாரி எடுத்துக்கலாம். அப்போ கரும்புள்ளிகளும், தேமலும் அதிகமா இருக்கும் பொழுது, அந்த இடத்துல தென்கிழக்கு பாதிப்புன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் குருஜி. அப்போ ஒரு பெண் வந்து இளமையிலேயே முதுமை வரை முகத்துல வந்து ஒரு வசீகரம் இல்லாம இருக்குனாலே, அதற்கு என்ன பொருள்? தென்கிழக்கு தென்கிழக்கு பாதிப்பு. பாதித்ததாக பொருள். அப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணோட்டத்திற்கு தகுந்தாற் போல தான் இந்த வாஸ்து என்ன பண்ணப்படுது? மாறுபடுது. அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும்? மக்களுக்கு அறிவுறுத்தணும். ஓகேவா?